வணக்கம். இது லங்கா4 ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கண்டியில் 4 வயது சிறுமியை விட்டுச் சென்ற பெண், காவல்துறை தீவிர தேடுதல். நாட்டின் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஸ்பைடர் உமன் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதித்துறையின் சுதந்திரத்தில் அரசாங்கம் எவ்வித ஆபத்தையும் எடுக்கக்கூடாது, ராஜீவ் அமரசூரிய சுட்டிக்காட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் மனுதாரர் தரப்பு சாட்சியங்கள் நிறைவு. நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக இனிவரும் நாட்களில் எவ்வித மின்வெட்டும் மேற்கொள்ளப்படாது. இலங்கை மக்களுக்கு சொந்தமான மில்கோ பால் நிறுவனம் 1.49 மில்லியன் ரூபாய் நிகர லாபத்தை பதிவு செய்து வரலாற்று சாதனை. தொடர்வது விரிவான செய்திகள். கண்டி வத்தேகம நகரில் 4 வயது சிறுமியொருவரை முச்சக்கர வண்டியில் அழைத்துச் சென்ற பெண்ணொருவர் அந்த சிறுமியை நடுவழியில் விட்டுச் சென்றுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. வத்தேகம நகருக்கு நேற்று காலை சுமார் 7 மணியளவில் முச்சக்கர வண்டியில் சென்ற பெண்ணொருவர் உடன் அழைத்து வந்த 4 வயது சிறுமியை அங்கேயே இறக்கிவிட்டு திரும்பிச் சென்றுள்ளார். இதனை அடுத்து குறித்த சிறுமி தனியாக நிற்பதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் உடனடியாக வத்தேகம காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்த சிறுமியை பாதுகாப்பாக காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனையடுத்து குறித்த சிறுமி கண்டி போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட சிறுமி தமிழ் மொழியில் பேசுகின்ற நிலையில் அவரால் பெற்றோர்களின் விவரங்களையோ அல்லது தான் வசிக்கும் இடத்தையோ தெளிவாக கூற முடியவில்லை. அதே நேரம் அவரை ஏற்றி வந்ததாக கூறப்படும் முச்சக்கர வண்டியின் பதிவு எண் தெளிவாக தெரியாத காரணத்தினால் வத்தேகம மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்களில் காட்சிகளை ஆதாரமாக கொண்டு அந்த முச்சக்கர வண்டியையும் சிறுமியை விட்டுச் சென்ற பெண்ணையும் அடையாளம் காணும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவக்கூடும் என அந்த அறிவியல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை உவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மேலும் வடமத்திய, வடமேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பாறை சாய்ந்தமருது பகுதியில் கட்டிடங்களின் மாடிகளுக்கும் இடையே சிலந்தி போல் தாவி தப்பித்து செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்ததன் காரணமாக ஸ்பைடர் உமன் என்றழைக்கப்பட்ட பெண் போதைப்பொருள் வியாபாரியொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் 40 வயதுடைய பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நீண்ட காலமாக ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விநியோகித்து வருபவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்ட புலனாய்வு உத்தியோகத்தருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பெண் காவல்துறையினர் உதவியுடன் மறுவேடத்தில் சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்ய முற்பட்ட போது மாடிகளிலிருந்து தொடர்ச்சியாக குதித்ததன் காரணமாக அவரின் காலில் முறிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்ணை போதைப் பொருளுடன் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நீதித்துறையின் சுதந்திரம் போன்ற உணர்வுபூர்வமான மற்றும் உயர்ந்த விடயங்களில் அரசாங்கம் எவ்வித ஆபத்தினையும் எடுக்கக்கூடாது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜம்இய்யத்துல் உலமா தலைமையகத்திற்கு சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் சட்டத்துறையின் நிலைப்பாடு தெளிவாக முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உத்தேசிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு திருத்தத்திற்கு சட்டத்தரணிகள் சமூகம் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நீதித்துறையின் சுதந்திரம் என்பது ஒரு உன்னதமான கருத்தாகும். இதில் ஏதேனும் ஆபத்து இருப்பதாக ஜனாதிபதி கருதினால் அதற்கான ஒரு தீர்வு இதனை செய்யாமல் இருப்பதே ஆகும். நாட்டின் அபிவிருத்தி அமைச்சு பதவிகளை வழங்குவது போன்ற விடயங்களில் அரசாங்கம் ஆபத்துக்களை எடுக்க முடிந்தாலும் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அடிப்பணிய செய்யும் அல்லது ஆபத்தை விளைவிக்கும் எதனையும் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏனெனில் இது ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் எதிர்காலத்தை பாதிக்கும் தேசிய பிரச்சினை என அவர் வலியுறுத்தியுள்ளார். உத்தேசிக்கப்பட்ட திருத்தம் தொடர்பில் சட்டத்தரணி சங்கம், நீதிபதிகள் சங்கம், மகாநாயக்க தேரர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அவதானிகள் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுடன் கூட எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இதன்படி தற்போது இதற்கு ஆதரவு அளிப்பது அரசாங்கம் மட்டுமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அவசரப்படாமல் பரந்துபட்ட அறிஞர்களின் கலந்துரையாடலுக்கு பின்னர் நாட்டிற்கும் மக்களுக்கு நலன் பயக்கும் நியாயமானதொரு முடிவுக்கு வருமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் மனுதாரர் தரப்பு சாட்சியங்கள் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளன.
இந்நிலையில் எதிர்த்தரப்பு விசாரணை எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு தொடர்பான விசாரணைகளில் முக்கிய திருப்பமாக முறைப்பாட்டு தரப்பின் சாட்சி விசாரணைகள் 3 அடங்கிய கொழும்பு சிறப்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் நிறைவடைந்தன. நீதிபதி நவரத்தின மாரசிங்க தலைமையில் சுஜீவ நிசாசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகிய 3 நீதிபதிகள் அடங்கிய ஆய முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகிறது. நவ்வர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 23,270 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 2023 அக்டோபர் 10ஆம் தேதி முதல் இதுவரை மொத்தம் 547 சாட்சியங்களின் விசாரணைகள் நடத்தப்பட்டு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2076 வழக்குகள் சான்றுகளும் குறியீடு செய்யப்பட்டுள்ளன. முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் பிரதிவாதிகளிடம் எதிர்த்தரப்பு வாக்குமூலங்களை கோருவதற்கு போதுமான காரணங்கள் இருப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்த்தரப்பு விசாரணைகளை எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2017 நவம்பர் 1 முதல் 2019 ஏப்ரல் 21 வரை அனுராதபுரம், மாவனெல்ல, கண்டி, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை, காத்தான்குடி, கொழும்பு, தெஹிவளை போன்ற இடங்களில் ஷக்ரான் கஷிம் மற்றும் மரணித்த ஏனைய தீவிரவாதிகளுடன் இணைந்து தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்பி ஆயுத பயிற்சி பெற்று சதி திட்டங்களை தீட்டி தொடர்கொண்டு தாக்குதலை நடத்தியமை மற்றும் அதற்காக உடந்தையாக இருந்தமை என்பது முதன்மை குற்றச்சாட்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக வாய்மொழி மூலமான குற்றச்சாட்டு விவரங்களை கோருவதற்கு போதுமான தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் திருப்தி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நீதிமன்றத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் மூலம் சந்தேக நபர்களுக்கு தமிழில் விளக்கி கூறப்பட்டுள்ளன. நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக இனிவரும் நாட்களில் எவ்வித மின்வெட்டும் மேற்கொள்ளப்படாது என துறைமுகங்கள், சிவில் விமான போக்குவரத்து மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் வெளியிடும் இதுபோன்ற கருத்துக்கள் குறித்து பொதுமக்கள் வீண் அச்சமடைய தேவையில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காற்றாலை மின் நிலையங்கள் மூலம் எதிர்வரும் ஆண்டின் 400 கிலோவோல்ட் கொள்ளளவை தேசிய மின் கட்டமைப்பில் இணைத்துக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு சொந்தமான பால் உற்பத்தியாளரான மில்கோ லிமிடெட் 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் 1.49 மில்லியன் ரூபாய் நிகர லாபத்தை பதிவு செய்து வரலாற்று சிறப்புமிக்க நிதி திருப்பத்தை எட்டியுள்ளதாக விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இதன் முயற்சியின் மூலம் நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் திட்டங்களை நிறுத்தவும், கடன்களை அடைக்கவும், முன்னோடியில்லாத வகையில் நிதி சலுகைகளை வழங்கவும் முடிந்தது என்று பிரதி அமைச்சர் கருணாரத்ன கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2025 டிசம்பர் 31 அன்று மில்கோ நிறுவனத்தின் தனது 1228 ஊழியர்கள் அனைவருக்கும் தலா 75,000 ரூபாய் செயல்திறன் ஊக்கத்தொகையை வழங்கியது. அத்துடன் 21 ஆண்டுகளில் முதன்முறையாக 22,000 பால் பண்ணையாளர்களுக்கு 180 மில்லியன் ரூபாய் லாப பகிர்வு ஊக்கத்தொகையும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக தாமதப்பட்டிருந்த படல்கம பால் தொழிற்சாலை திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என்று, அது நாளொன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் வரை பதப்படுத்தும் திறனை கொண்டிருக்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். நிகவெரட்டியாவில் உள்ள தேசிய கால்நடை அபிவிருத்தி சபையின் பண்ணையை தரம் உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் உள்ளூர் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் தரும் கறவை பசுக்கள் மற்றும் காளைகளை வழங்குவதாகவும் மேலதிகமாக 1 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07914646428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.